ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஆணுறுப்பு மேலே இன்ஃபெக்ஷன் வந்த பின்னாடி எந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஸோ இந்த வீடியோவில் ஆணுறுப்பு மேலே இன்ஃபெக்ஷன் வந்த பின்னாடி லைக் எனி STDR, ஃபங்கல், ஈஸ்ட், பெலனைட்டிஸ், பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், ஸோ எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட ஸோ எந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் சார் சொல்லுங்க சார். ஸோ சில நண்பர்கள் கேட்டாங்க இந்த வீடியோவில் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். ஸோ டீட்டெயிலாக கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு புரிய மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சேனலை யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்க. போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? வீடியோ லைக் கூட பண்ணுங்க. டாபிக் உள்ள போனா, ஆணுறுப்பு மேல இன்ஃபெக்ஷன் வந்த பின்னாடி எந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் சார். ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டாங்க. ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து நவ்வே ஜென்ரேஷனில் நிறைய பேர் இந்த இன்ஃபெக்ஷனால சஃபர் ஆகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் மோஸ்ட்லி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்க யாருக்காச்சும் இந்த சுகர் இருந்தா ஸோ நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் டயபெட்டிஸ் வரும் இல்லை. ஸோ ஸ்டார்டிங்கில் வரதில்ல இன்ஃபெக்ஷன், சில நாளுக்கு அடுத்து அந்த 3 years 2 years 5 years அப்புறமா இன்ஃபெக்ஷன் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கள் ஆணுறுப்பு மேலே. ஸோ நிறைய பேர் சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த இன்ஃபெக்ஷன், இந்த ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், பெலனைட்டிஸ் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரப்போ நீங்கள் மோஸ்ட்லி சில பேருக்கு வந்து அந்த ஃபோர் ஸ்கின் மேலே டைட் ஆகிடுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரொம்ப டைட் ஆகிருப்போ நீங்கள் தாராளமாக நீங்கள் நியரஸ்ட் ஜென்ரல் சர்ஜன் கன்சல்ட் பண்ணி அந்த ஃபோர் ஸ்கின்னை கட் பண்ணி எடுத்துட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சர்க்கம்சேஷன் பண்ணிங்க, நல்லது. பட் சில நண்பர்கள் கேட்டாங்க, சர்க்கம்சேஷன் பண்ணால் கூட இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்னு. ஸோ சர்க்கம்சேஷன் பண்ணால் கூட இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபெக்ஷன் அதாவது அங்கேயே ஸ்டாப் ஆகிடும், வராதுன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நான் சொல்றேன், ஸோ ஃபோர் ஸ்கின் டைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. தென் ஆஃப்டர் இன்ஃபெக்ஷன் வராமல் ஸோ மோஸ்ட்லி அந்த ஃபோர் ஸ்கின் ரிமூவ் பண்ணி டெய்லி வாஷ் அவுட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தென் ஆஃப்டர் வந்து அந்த ப்ரைவேட் பார்ட்டுக்கு வந்து மோஸ்ட்லி ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகாமல் பார்த்துக்குங்க. டைட் அண்டர் வயர், டைட் ட்ரெஸ், இன்னர் வியர், டைட் ஜீன்ஸ் பேண்ட் இந்த மாதிரி அதிகமாக வியர் பண்ணாதீங்க. ஓகேவா? இன்னும் போனால் அந்த ஃபோர் ஸ்கின் ரிமூவ் பண்ணி டெய்லி வாஷ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இன்னும் இந்த இன்ஃபெக்ஷன் வந்த பின்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எந்த இன்ஃபெக்ஷன், லைக் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷனா, இல்லைன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா, இல்லைன்னா பாக்டீரியா இன்ஃபெக்ஷனா. ஸோ எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் பார்த்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டார்டிங்லேயே ட்ரீட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. நியரஸ்ட் ஒரு நல்ல டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு முடியல, சில பேருக்கு வந்து கொஞ்சம் கோச்சமாக இருக்கும், கொஞ்சம் ஸோ போய் பார்க்கணுன்னா கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சனல் ப்ராப்ளம்னா, ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் இருந்தால் எனக்கு வீடியோஸில் நம்பர் இருக்கும், எனக்கு கால் பண்ணிங்க. நான் கூட ஏதாச்சும் இந்த அட்வைஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பார்த்து அந்த ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னு. அந்த STD இருந்தால் சில நண்பர்கள் வந்து செக்ஸுவலி டிரான்ஸ்மிட் இன்ஃபெக்ஷன் நெக்லெக்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நெக்லெக்ட் எடுக்காதீங்க. ஓகேவா? ஸோ வந்த பின்னாடி அந்த இன்ஃபெக்ஷன் பார்த்து ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்க. இன்னும் போனால் தயவு செஞ்சு யாரு கூட இன்டர்கோர்ஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், பெலனைட்டிஸ் ஆகட்டும், பாக்டீரியா எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், ஸோ நீங்கள் செக்ஸ் வச்சுக்கும் போது உங்களுக்கு அந்த ஆணுறுப்பு மேலே இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு இன்டர்கோர்ஸ் மட்டும் பண்ணாதீங்க. பண்ணால் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தென் ஆஃப்டர் அந்த இன்ஃபெக்ஷன் கூட அதிகமாகிடும். அப்புறமா க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சில நண்பர்கள் இன்ஃபெக்ஷன் வந்து பின்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ஃபோர்ஹெட் மேலே அந்த ஃபோர் ஸ்கின் அந்த ஃபோர்ஹெட் மேலே ஸ்கின் இருக்குல்ல லேயர் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு சில நண்பர்கள் எனக்கு கால் பண்ணாங்க, சார் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஸோ அதனால நான் சொல்கிறேன், அந்த லேயர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி அந்த செக்ஸுவல் ப்ளெஷர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதனால சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் வந்த பின்னாடி ஸோ as soon as possible நியரஸ்ட் டாக்டர் விசிட் பண்ணி ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா?
ஸோ சில நண்பர்கள் வந்து கேள்வி கேட்டாங்க, வீடியோவில் சொல்லுங்க உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட முன்னாடி வந்துடுறது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.